ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டேங்கோட எக்ஸ் ரிவெஞ்ச் தான். இதுக்கு முன்னாடி பாட்டு யாரும் நான் பார்க்கல, நான் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சாரி, நேற்று லைவில் இருந்தேன், திடீர்னு எனக்கு ஆர்டர், ஆர்டர்னால் எனக்கு கால் வந்தது, என் ஆர்டர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் கட் பண்ணிவிட்டு போக வேண்டியதாக ஆச்சு. நான் அப்போ தான் வந்தீங்க, நான் உடனே கட் பண்ணி விட்டு போயிட்டேன். ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒன் ஷீட்டை பற்றி கமெண்ட் மஸ்ட் பிக்கில் லாஸ்ட் பாட்டில் அவங்க செம கோவத்தோட அவங்க மேலே வண்டியை அப்படி ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போயிருப்பான். இப்போ நெக்ஸ்ட் டே நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரீங்க, பார்த்துட்டு அவங்க முன்னாடி வந்து உட்காந்துருக்கான். இவன் என்ன எப்போ பார்த்தாலும் ஊருக்கு முன்னாடி வந்து உட்காந்துடுறான். அப்போது நீங்கள் வரத்தை பார்த்துட்டு டேங், ஏய் குவா, சார் எனக்கு தனியாக பேர் இருக்குது, நீங்கள் அதை வச்சு கூப்பிடலாம். கூப்பிட்டேன், உனக்கு தான் கேட்கல, அதனால தான் ஏன்னு கூப்பிட்டேன். ஆமாம், எனக்கு நீ சொல்லி தரியா ஆஃபீஸில் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு? இல்லை சார், நான் அப்படி சொல்லலை. ஏய் மூடு. சார் இது ஃபைல்ஸ் ஆல்ரெடி செக் பண்ணுது, ரொம்ப நாளாக என்கிட்டே இருந்துச்சு, மறந்து. ஏன் நீங்கள் வச்சுருக்க வேண்டியதானே, எதுக்கு இப்போ மட்டும் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்குற? சார் சாரி சார். இது கத்தாலும் இந்த சாரியை கற்று வச்சுக்க வேண்டியது. போ, இன்னைக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வா. சார் இன்னும் யாருமே வரல அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு. டைம் என்ன? சார் டைம் 8:30 தான் சார் ஆகுது. பரவாயில்ல, அவங்க வரலனாலும் நீ போய் போட்டு எடுத்துகிட்டு வா. சார் போட்டு எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் கீழே போட்டுட்ருக்கீங்க. அப்போ அவங்க அப்படியே செம கோவமாக உட்காந்து லேப்டாப்பில் என்னமோ சர்ச் பண்ணிகிட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் உள்ளே வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார். இல்லவா சார் டீ. அப்போ அவங்க அதை வாங்கிட்டு, சுகர் போட்டியா? இல்லை சார் எடுத்துகிட்டே வந்துட்டேன், உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலான்னுட்டு. சீக்கிரம் போடு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டேங்க்கு போட்டு கொடுக்குறீங்க. உனக்கு ஒரு டீ போடுறதுக்கு இவ்வளோ நேரமா? இல்லை சார் அங்கே அது பாரு, எதுக்கத்தாலும் ரீசன். இந்த ரீசன் சொல்கிறத விட தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலும் ரீசன் சொல்லிக்கிட்டு இப்போ எதுக்கு சைலண்டாக நின்றுருக்க? சார் அது நேற்று கொடுத்த ஃபைல்ஸ் பார்த்தியோ பார்க்கலையோ? இல்லை சார் நான் இன்னும் சரியாக பார்க்கல. ஓ, உனக்கு அந்த டைம் பத்தலை, நான் வந்துட்டு சொல்லிட்டு தானே போனேன். ஆமாம் சார், சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு மட்டும் நல்லா தெரியுதுல்ல, காலையிலேருந்து பார்த்துருக்க வேண்டியதானே? சார் அதுக்கு தான் கொஞ்சம் ஏர்லியாக வந்தேன், நீங்கள் எப்பவுமே 10க்கு தானே வருவீங்கன்னுட்டு. பட் நீங்கள் ஏன் வீட்டில் உட்காந்து பார்த்தா உனக்கெல்லாம் நோதோ? சார் சாரி சார். திகதாலும் இந்த சாரியை திகு. அம்மா, வீட்டில் உன் பாய் ஃப்ரெண்ட் இருப்பான்ல, நோண்டிகிட்டு இருப்பான் உன்னை, அப்புறம் எப்படி நீ இதை பார்ப்ப? சார் என்ன சார் மூறுனிட்டுறிய? டி, உனக்குலாம் வேல்யூ தெரியுமா? இந்த கம்பெனிக்கு எத்தனை பேர் அடிச்சுட்டு மோதிட்டு வானு உள்ள வர, உனக்கு வாய்ப்பு கொடுத்தா நீ இதை எவ்வளோ மிஸ்யூஸ் பண்ணிட்டுருக்க? சார் இல்லை சார் நான் பார்த்துடுறேன் சார். இப்போ உன்னை வேலையை விட்டு அனுப்பிட்டு என்ன பண்ணுவேன்? சார் சார் அது மாதிரி எதை பண்ணாதீங்க சார், ப்ளீஸ் சார், பார்த்துடுறேன் சார். ஓ, நீ கெஞ்சினா நான் பேசிக்கணுமா? பேசாமல் உன்னை வேலையை விட்டு நிறுத்தினா தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு யாருனாவது அப்பாயின்மெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், நான் பார்த்துடுறேன் சார். போய் உட்காந்து பாரு, போ. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி அவங்க அப்படியே உங்களே பார்த்துட்டு டீ குடிச்சிட்ருக்கான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கும். நீங்களும் அதை அப்படியே அட்டன் பண்ணி ஹலோ. அப்போ அந்த பக்கம் இருந்து ஏய்யூன் எங்கடி இருக்க, இப்போதான் காலே பண்ண மாட்டேற? டே, நான் எங்கள் ஒரு சைக்கோ ஆஃபீஸில் வந்து மாட்டிகிட்டு இருக்கேன்டா, என்னால் இங்கே தாக்கு பிடிக்கவே முடியல, ரொம்ப கொடுமை பண்ணுறான். ஏய், அப்புறம் எதுக்கு அங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்க? எடுத்தோடனே நல்ல வார்த்தையாக பேசுவேன்னு பார்த்தா சைக்கோ கிக்கோன்றேடி. பேசாமல் வேலை விட்டு வந்துடு. வேலையை விட்டு வந்துட்டு நான் சோத்துக்கு திண்டி அடிக்கவா? போடா, கட்டு பேத்தாத. நானே இங்கே பணத்துக்காக வேலை செய்கிறேன், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சேவ் பண்ணி எதுனா பண்ணணும்டா. எனக்கு சுத்தமாக பணம் இல்லை, கடுப்பாக இருக்குது. ஏய், என்னடி இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க? ஏய், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காள், அவள் டாக்டர் தாண்டி, அவள் தான் சொன்னான் ஏதோ ஒரு பொண்ணு வேணுமா. டேய் என்னடா சொல்கிற? ஏய், நீ நினைக்கிற மாதிரி இல்லடி பைத்தியம். அது எப்படின்னா, அதான் எதாவது சொல்லுவாங்களே வாடகை தாய், அது மாதிரி ஃபுல் செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்களாம். நீ வேணா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல? டேய் அதுக்காக நான் எப்படி? ஏய், இங்கே பாரு, நான் உன்னை தப்பாக எதுவும் பண்ண சொல்லலை, நீ ஏதோ தப்பாக இல்லை பண்ணல, உனக்கும் பண தேவை இருக்குது, உனக்கு இப்போ எமர்ஜென்சியாக வேணுன்னா அதான். ஹே போடா, நான் கடன் கூட வாங்கிப்பேன், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஏய், நீ என்னடி ஏதோ தப்பாக பண்ணுற?
ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் இருக்கும், உனக்கும் ப்ராஃபிட் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. இல்லை வேண்டாம், எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம்டா. நீ சொல்கிறதுலாம் கரெக்ட் தான். இப்போ நான் அப்படி ஆனாலும் வந்து இந்த ஆஃபீஸில் என்னால் ஒர்க் பண்ண முடியாது. ப்ரெக்னென்சி டைமில் எப்படிடா ஒர்க் பண்ணுறது? இவன் வேறு ஒரு சைக்கோ. நான் சாப்பாட்டுக்கு அப்போ என்ன பண்ணுவேன்? ஏய், அவங்க மந்த்லி உனக்கு மணி கொடுத்துருவாங்கடி. அப்படியா? சரி ஓகே, நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே டாங் வந்து பக்கத்து பக்கத்துலேருந்து ஃபோனை பிடுங்கி, ஹலோ, யார்ரா அது? அப்போ அவனும் ஒன்றுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கான். டேய், உன்னை தான் கேட்குறேன், யார்? ஆஃபீஸ் டைமில் இப்படி தான் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருப்பியா? அப்படின்னு சொல்லிட்டு டாங் பேசுகிறான். அந்த பக்கம் இந்த பதிலே இல்லை. டாங் கடுப்பாயிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, ஏய் எந்திர்றி. டாங் சார். ஏய், இப்போ என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை சார், தெரியாமல் டாங் ஸ்லிப் ஆகி. உனக்கு எப்படி எல்லாம் ஸ்லிப் ஆகுது? யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்? ஃப்ரெண்டு தான் சார். ஃப்ரெண்டு இல்லை பாய் ஃப்ரெண்டா? சார் நான் நேற்று சும்மா சொன்னேன், பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை சார். அப்போ டேங்க்கு செம்மையாக கோவம் வந்துட்டு உங்ககிட்ட வரான். அப்போ கரெக்டாக ஸ்டாஃப்ஸ்லாம் வர ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. என் கேபினுக்கு வா சார். உள்ளே வான்னு சொன்னான். ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். நீங்களும் ஐயோ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு பயந்துட்டே டாங்கோட ரூமை லாக் பண்ணுறீங்க சார். இல்லை வா. அப்போ நீங்களும் உள்ளே வந்துட்டு, ஏய், கதவை லாக் பண்ணு. சார் எதுக்கு சார்? லாக் பண்ணுன்னு. அப்படின்னு ஒன்று நீங்களும் லாக் பண்ணிவிட்டு, சார் சொல்லுங்கள். என்னை பார்த்தா உனக்கு என்ன பைத்தியக்கார மாதிரி தாடி? சார் என்னாச்சு சார்? இல்லை எப்படி? ஃபஸ்ட்டு கேட்டா இருக்குன்னுவியா, அப்புறம் கேட்டா இல்லைன்னுவியா, அப்புறம் கேட்டா இருக்குன்னுவியா. எப்படி இப்படிலாம் மாற்றி மாற்றி இல்லைன்ற இருக்குன்ற என்ன நினச்சிட்ருக்க? சார் நீங்கள் பாருங்க, நான் இது ஏதோ சும்மா சொன்னேன், அதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறீங்க. ஆமாம், இப்போது எனக்கு பாய் ஃப்ரெண்டு இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ அவங்க எதுவுமே பேசாமல், இந்த கம்பெனிக்கு ரூல்ஸ் இருக்குது சார். இப்போ என்ன உங்களுக்கு? என்னை வேலையை விட்டு அனுப்பணும்ல? அனுப்பிக்கோங்க, நான் போகிறேன். ஓ, மேடமுக்கு அந்தளவுக்கு டைரியா வந்துடுச்சோ? பணத்துக்கு என்ன பண்ணுவ? பிச்சை எடுப்பேன், எல்லாம் சாப்பிடாமலே இருப்பேன், செத்து கூட போகிறேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறதுக்கு அப்படி இருக்கிறதே பெட்டர் தான். ஏய் நோடி, ரொம்ப பேசுகிற. கொஞ்சம் வடம் கொடுத்தா மேலே ஏறுவியா? அப்படின்ட்டு உங்கள் கழுத்தை பிடிக்கிறான். சார் சார் ப்ளீஸ் சார் விடுங்க அப்படின்ட்டு நீங்களும் டேங் எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க புஷ் பண்ண, பட் உங்களால் முடியல. டேங் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறான். சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். ஏய், அதாண்டி நான் ஒன்று சொல்கிறேன், விட்டுரு. தேவையில்லாமல் பொய் சொல்கிறத விட்டுரு. இதுக்கப்புறம் ஒழுங்காரு. சார் இப்படி அழுது நடித்து நடித்து தாண்டி அவன் வாழ்க்கையை கெடுத்த. அப்போ நீங்கள் எதுவுமே பேசாமல், சார் நான் போய் ஒர்க்கை பார்க்கவா? போ, இன்னைக்கு ஃபுல்லாக நீ என் கண்ணிலே படக்கூடாது. அப்போ நீங்களும் சைலண்ட்டாக உங்கள் பிளேஸ்க்கு போயிட்டு உங்கள் ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களோட தாட்ஸ் ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்ருக்கு. அப்படியே நைட் ஆகுது. நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பலான்னு கிளம்புறீங்க. அப்போ கரெக்டாக ஏயோன் இங்கே பாரு, உன்னை சார் இன்னும் இந்த ஃபர்ஸ்ட்லாம் பார்க்க சொல்லியிருக்காரு. ஐயோ திரும்ப முதல்ல இருந்தா என்னால் முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் திரும்பவும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு வரீங்க. அப்போ கரெக்டாக எல்லா ஃபைல்ஸும் முடிஞ்சிடுச்சா? ஃபைல்ஸை கட்டு. சார் 2 தான் சார் முடித்தேன். அப்போ மீதிலாம் யார் முடிப்பா? சார் நாளைக்கு பார்க்குறேன் சார், என்னால் முடியல, டயர்டாக இருக்குது சார், ப்ளீஸ் சார். ஏய், இந்த மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பேசுறதுலாம் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. சார் உங்ககிட்ட ஒர்க் அவுட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்? நான் ஜஸ்ட் சொன்னேன், என்னால் முடியல, நான் நாளைக்கு பார்க்குறேன், வேணா நான் வேலை எடுத்துக்க வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க. ஏய், பார்த்து பேசுன, நான் திமுறா வெளில இருக்கும்ன்ட்டு. அப்படிலாம் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாட்டி கீழே வந்திருப்பீங்க. அவங்க எதுவுமே பேசாமல் சைலண்டாக நின்று இருப்பான். இப்போது அப்படியே உங்கள் வீட்டில் தான் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ டே சாரிடா அந்த சைக்கோ அப்படி பேசினதுக்கு. கரெக்டாக தான் பேர் வச்சுருக்க, சைக்கோன்னு சொல்லிட்டு. சரிண்ணா, என்ன முடிவு எடுத்துருக்க? எனக்கு ஓகே தான், ஆனால் இதனோட ப்ராசஸ்லாம். ஏய், நாளைக்கு வாடி. நாளைக்கே வா? ஆமாம், இப்போ என்னென்னா 1 வருஷம் ஆகுவாங்களா? சீக்கிரமாக முடிச்சிடலாம், நாளைக்கே வா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டாக நிற்கிறான். டேய் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏய், இதுக்கெல்லாம் ஏன்டி பயந்துட்டுருக்க? பார்த்துக்கலாம், வா வா
அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். இதாண்டி என் கேர்ள் ஃப்ரெண்ட், நேம் வந்து ருக்கு. ஹோ ஹாய், நைஸ் நேம். அவங்களும் ஹாய் யோன், உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் அண்ட் கவலைப்படாதீங்க, உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் வெளில போகவே போகாது. ஓகே, ப்ராசஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. எப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இன்ஜெக்ட் பண்ணும்போது வலிக்குமா? இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, லைட்டாக வலிக்கும், கொஞ்சம் பொறுத்துக்குவாங்க. பார்த்துருக்கும், கொஞ்சம் பயமாக இருக்குது. ஹே ரொம்ப பயப்படாத, ஜஸ்ட் நார்மல் தான். ஆமாம், பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கா? இல்லை இல்லை, அப்போ கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஊசியை உங்களுக்கு போட்டிருப்பாங்க. இங்கே பாரு, ஒரு 3 months உனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஆஃப்டர் ஓகேவாயிடும். அண்ட் நீ வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டே இரு, பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா எனக்கு உடனே கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, இது போட்டு ஒரு 4 months ஆகும், நீ கொஞ்சம் பார்த்துக்கோண்ணே, ரொம்ப ஓவர் ஒர்க் பண்ணாது. ஓகே இருக்கும். அண்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, நான் உனக்கு டேப்லெட்ஸ்லாம் கொடுக்குறேன், உன் ஹெல்த்லாம் செக் பண்ணதில் எல்லாமே ஓகே, பட் ரெஸ்ட் கொஞ்சம் நல்லா எடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படியே டைம் போகுது, நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் ஆஃபீஸ் வந்திருப்பீங்க. பார்த்தாங்கட்டான் செம்ம கோமா உட்காந்துட்ருக்கான். சார். எது எவ்வளோ லேட்டு? சார் வந்துட்டு இருந்தேன்னா கார் ஆக்சிடென்ட் சார். அப்போ அவங்க அப்படியே சைலண்ட் ஆகிட்டு. என்ன ஆக்சிடெண்ட்? சார் இல்லை, கார் ஆக்சிடென்ட் சார். அடி எதுவும் படவே இல்லை, கார் ஆக்சிடெண்ட் சொல்லிட்டு. சார் நிஜமாலே தான் சார், பாருங்கள் காலை கூட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலை காமிக்கிறீங்க. ஏய், அப்புறம் எதுக்கு வந்த? லீவ் போட்டுருக்க வேண்டியதானே? இல்லை சார், அது ஆஃபீஸ்க்கு நான் வரணும்ல, அதான் வந்தேன். கால் இப்படி அடிபட்டுருக்குல்ல, எப்படி நடந்து வந்த? அதை தாங்கி தாங்கி வந்துட்டேன் சார். இப்போ நல்லா தானே வந்த? இல்லை, நீங்கள் ஏதோ திட்டுவீங்களோன்னு நினச்சி பயந்துட்டு. ஏய் போ, எப்போ இதையும் எடுத்துக்கோ. இல்லை சார் பரவாயில்ல, நான் இருக்கேன். நான் தான் சொல்கிறேன்ல, போய் லீவ் எடுத்துக்கோ. கால் மட்டும்தானே அடி, வேற எங்கேயும் இல்லைல்ல? இல்லை சார், கால் மட்டும்தான். சரி நீ வீட்டுக்கு போ, என் கார்லேயே போய்க்கோ. என்ன சார் சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, டாக்ஸி பிடிச்சி போய்க்கோன்னு சொன்னேன். ஓகே சார், நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் சார். எத்தனை நாள் சார் லீவு? அப்படி அவங்க அப்படியே உங்களே பார்க்குறான். ஓகே சார், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவங்க முன்னாடி தாங்கி தாங்கி நடந்து போகிறீங்க. அவங்க சைலண்ட்டாக பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே நீங்கள் வெளில போயிட்டு, அப்போ போட்ட பிளான் எப்படியும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, நல்ல வேலை கடைசி நேரத்தில் இந்த ஐடியா கிடச்சிது, பரவாயில்ல, பயபிள் ஏதோ பாவம் பார்த்து விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் ஃபோனுக்கு ஒரு கால் வருது. என்ன புது நம்பராக இருக்குது? ஹலோ. ஏய், உடம்பு எப்படி இருக்கு? சார் நீங்களா? பரவாயில்லையே, கண்டுபிடிக்கிற. இல்லை சார், குரல் வச்சு தெரிஞ்சுது. சார் நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க இந்த நேரத்துக்கு? உடம்பு எப்படி இருக்கு? நாளைக்கு வருவல்ல? அது சார், எனக்கு ஃபீவர் வேறு அடிக்குது, நான் கொஞ்சம் நாளைக்கு வேறு ஊருக்கு போகலான்னு இருக்கேன். ஏய், என்னை பார்த்தா எப்படி இருக்கும்? சார் நிஜமாலே முடியல சார், ப்ளீஸ் சார், ஒரு 5 days லீவ் கொடுங்க சார், நான் வந்துடுறேன். சரி, இப்போ எங்கே இருக்க? நான் வந்து என் வீட்டில் தான் இருக்கேன், நாளைக்கு கிளம்பலான்னு இருக்கேன் சார். சரி நான் வீட்டுக்கு வரேன். இல்லை சார், சார் வேணாம், என் ஃப்ரெண்டு இருக்கான் சார் என்னை பார்த்துக்கிறதுக்கு, நீங்கள் எதுக்கு வந்துக்கிட்டு? அப்படி அவங்க ஒன்றுமே பேசாமல் சைலண்டாக காலை கட் பண்ணிடுறான். இப்படியே டேஸ் போகுது. நீங்களும் அப்படியே ஆஃபீஸ் வந்திருப்பீங்க 3 daysலேயே. என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டேன்? 5 days லீவ் கிட்ட. சார் அது இல்லை, அது சரியாயிடுச்சு, அதான் வந்துட்டேன். கால் எப்படி இருக்குது? அது லைட்டாக வலிக்குதா சார், தட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் உங்கள் ஒர்க்கை பார்க்குறீங்க. அவங்க எதுவுமே பேசாமல் அவன் மட்டும் ஒர்க் பார்த்துட்ருக்கான். இப்படியே ஒரு வீக்ஸ் போகுது. நீங்கள் டெஸ்ட்லாம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்படி ஒரு தடவை டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவ்னு வருது. நீங்கள் அப்போ ஆஃபீஸில் தான் இருந்திருப்பீங்க. உடனே ருக்குக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க. அவளும், யோன் செக்கப் பண்ணோம், ஸோ நீ இன்றைக்கி வர முடியுமான்னு பாரு. சரி ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் விட்டு வெளில வரீங்க. பார்த்துட்டு அவங்க அங்கேயே நிற்கிறான். ஏய், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? சார் அது ஏன் என்ன தேடினீங்க? நாளைக்கு மீட்டிங் இருக்குது தெரியும்ல, நாளைக்கு நீ தான் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிற. சார் நானா? ஏய் நீ தான், பெருக்கி இவ்வளோ ஷாக் ஆகுற? இல்லை சார், என்னால் எப்படி சார்? ஏய் எல்லாம் பண்ணலாம், ஒன்றும் கிடையாது, ப்ரெசன்டேஷன் நீ பண்ணு. சார் பண்ணுன்னு சொன்னேன். ஓகே சார்,
அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்கிக்கிறீங்க. இப்படியே போகுது. நீங்களும் செக்கப்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் நீங்கள் ப்ரெசன்டேஷன் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. டாங் அப்படியே உங்களுக்கு கீழேருந்து மேலே அப்படியே மார்க்கமாக பார்த்துட்ருக்கான். நீங்கள் டாங்கே அப்பப்போ பார்த்துட்டு அப்படியே ப்ரெசன்டேஷனை முடிக்கிறீங்க. அப்போ எல்லோரும் கிளம்பும்போது, ஏய் ஆஃபீஸ்க்கு வா. சார் வான்னு சொன்னேன். சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட கேபின் போயிட்டு, சார் என்ன சார் கூப்பிட்டீங்க? ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது இதுக்கு என்ன பார்த்துட்டு இருந்தேன். சார் நீங்கள் கூட தான் என்ன பார்த்தீங்க. ஏய் நான் நீ கரெக்டாக பேசுறியான்னு பார்த்தேன். அதுக்கு நீ என்ன பார்ப்பியா? சாரி சார் தெரியாமல் பார்த்துட்டேன். அண்ட் என்ன இல்லை சார் அது என்ன திரும்ப 1 மந்த் லீவ் வேணுமா உனக்கு? இல்லை சார் அப்புறம் என்ன நான் அந்த வேலையை விட்டு நீக்கலான்னு இருக்கேன். என்னட்டு? எதனா பண்ணிக்கலான்ட்டு. புரியல. இல்லை சார் எனக்கு இதெல்லாம் செட் ஆகலை. எனக்கு உடம்பும் கோஆப்ரேட் பண்ணல ஏன் உன் உடம்புக்கு என்ன? அப்படின்ட்டு உங்ககிட்ட வரான். சார் அது வந்து நான் நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈத்துட்டே இருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்களுக்கு ஒரு கால் வருது. நீங்கள் அதை கட் பண்ணலான்னு போகும்போது, ஏய் இரு நான் பேசுகிறேன். சார் இல்லை இது என்னோட பர்சனல். இந்த ஆஃபீஸில் இது எல்லாமே என்னோட பர்சனல் தான். சார் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கும் போதே கால் அப்படியே அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறான். அப்போ உங்கள் ஃப்ரெண்டு தான். ஏய் கங்க்ராச்சுலேஷன் டி, இப்போ தான் டி ருக்கேன்ட்ட சொன்னான். ஏண்டி என்கிட்ட கூட சொல்ல டெஸ்ட்டு பாசிட்டிவ்னு, அவகிட்ட மட்டும் சொல்லிடுவ. நல்லா இருக்கு, நான் தானே ஐடியா கொடுத்தேன், என்கிட்ட சொன்னியா? அப்போது டேங்க் ஒன்றுமே புரியாமல் காலை கட் பண்ணிவிட்டு, என்ன டெஸ்ட்டு? சார் ஒன்றும் இல்லை, அந்த டெஸ்ட்டு வேறு சார், உங்களுக்கு சொன்னால் புரியாது. ஏய் இங்கே பாரு, நான் டெஸ்ட்டுன்னு கேட்டேன். ஐயோ யோன் நீ ஏன்டி பயப்படுற? தைரியமாக சொல்லு, இவன பெரிய கொம்பா? சார் அது ஏய் எவ்வளோ நேரம் கேட்டுட்ருக்கிறது, என்னத்த யோசிச்சுட்ருக்க? சீக்கிரம் சொல்லு, என்ன டெஸ்ட்டு? சார் ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு சார், அதான் பாசிட்டிவ். அதான். ஓ பாய் ஃப்ரெண்ட் ப்ரெக்னெண்ட்டாகவே ஆகிட்டானா? இல்லை சார் ஆமாம் சார், பாய் ஃப்ரெண்ட் தான். அப்போ டேங்க் எதுவுமே பேசாமல் அப்படியே சைலண்ட்டாக அவங்கள பார்த்துட்ருக்கான். அப்போ கொஞ்ச நேரத்தில் டேங்க்கு கால் வந்திருக்கும். டேங்க் ஒன்றுமே பேசாமல் வெளில வந்திருப்பான். நீங்கள் ஏன் இவன் இப்படி பார்த்துட்டு இருந்தான்? ஐயோ இந்த ஆஃபீஸை விட்டு போப்பானே சொல்லிட்டேன், திரும்ப வந்து கழுத்து கீத்த பிடிச்சிருவானோ. அப்போ இந்த பக்கம் டேங், ஹலோ சொல்லு ருக்கு, என்னாச்சு? டே அந்த பொண்ணுக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு, இப்போ தான் செக் பண்ணிட்டு போனாங்க. ஸோ இன்னும் ஒரு 9 or 10 monthsக்குள்ளே உங்க கூட வந்துடும் ஒரு குட்டி பாப்பா. அப்போ டேங் அப்படியே சைலண்ட் ஆகிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு, ஏய் அந்த பொண்ணு பேர் சொல்ல முடியுமா? டே டேங் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதெல்லாம் இல்லீகல், நான் பண்ண மாட்டேன். ஏய் சொல்றி, பேர் மட்டும் தானே கேட்குறேன். டே இல்லைடா அது தப்புடா. ஏய் பேர் மட்டும் தானே கேட்குறேன். சரி ஓகே, பேர் வந்து யூன், என்னோட பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. ஓ நான் பேர் மட்டும் தான் கேட்டேன், நீ டீட்டெயிலே சொல்கிற. சரி வை. டே எதுக்குடா கேட்ட? ஒன்றும் இல்லடி வை அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு உள்ளே வரான். நீங்கள் அப்படியே பயந்துட்டே நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஏய் பெரிய இங்கே நின்று போய் வேலையை பார்க்க தெரியாதா? இல்லை சார் நீங்கள் வருவீங்கன்னுட்டு தான். நான் ஒன்றும் தேவையில்ல, மருந்து பூனை மாதிரி பம்பரத்தை நிறுத்தினேன். போய் வேலையை பார். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிருப்பீங்க. அப்படியே மந்த்ஸ் போகுது. உங்களுக்கும் இப்போ அப்படியே வயர்லாம் நல்லா பெருசாக இருக்குது. ஒரு 6 month இருக்கும். அப்போ நீங்கள் எப்பயும் போல் ஆஃபீஸ் வரீங்க. அப்போ டேங், யோன் இதுக்கப்புறம் நீ வேலையெல்லாம் வருதால சார் தான் உனக்கு பணம் வருதில்ல, அது பத்தாதா? எக்ஸ்ட்ரா வேணால் போட்டு விட்றேன், வேலையெல்லாம் வராது, ரெஸ்ட் எடு வீட்டில். பணம் வருதா? எனக்கு என்ன சார் பணம்? ஏய் நடிக்காது, இந்த குழந்தைய என்னோடது தான். சார் ருக்குக்கு ஃபோன் பண்ணிக்கல சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் ஆஃபீஸ்க்கு போயிடுறான். நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு கொஞ்ச நேரம் காய்ச்சி தான் உங்களுக்கே புரியுது. ஐயோ என் எக்ஸோட குழந்த, சே கடவுளே, நான் என் தலை வீதி. இதுக்கப்புறம் இவன் மூஞ்சில் வர முடிக்க முடியாது. போய் எங்கே போய் மாட்டியிருக்கான் பாரு. இவன்கிட்ட தப்பிக்க இவன் குழந்தைய சுமந்து, கடவுளே இந்த நரக கொடுமை சரவணா. ஐயோ அசிங்கத்தின் உச்சக்கட்டம் இது அப்படின்னு புலம்பிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டுக்கு தான் கிளம்புறீங்க. எப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வீட்டில் நைட்டு எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரத்தில் யாரோ கதவை தட்டுறாங்க. யார்?
இந்த பரதேசியாக தான் இருப்பான். ஐடியா கொடுத்தான்ல, இந்த செருப்பு எங்கே, இந்த செருப்பை வச்சு இன்றைக்கி நான் அடித்து சாவடிக்கிறேன் அப்படின்ட்டு கதவை திறந்துட்டு செருப்பு எடுக்கிறீங்க. பார்த்தாங்க நிற்கிறது டேங். சார் நீங்களா? இப்போ எதுக்கு அதை எடுத்த? அடிக்க போறியா செருப்பால்? ம் இல்லை, நான் என் ஃப்ரெண்டு தான் அடிக்க வந்தேன். அவன் தான் இந்த ஐடியாவை கொடுத்தான். பாரு, தெரிஞ்சோ தெரியாமலோ என் குழந்தை நீ சுமந்துட்டுருக்க, அதனால் மூடிட்டு பெற்று கொடுக்குற வழியை பாரு. நீ எங்கே போனாலும் என்கிட்ட வந்துடுற பற்றியா? கடைசியாக வந்து நிற்கிற இடம் என்கிட்ட தான். ஆமாம், என்ன பண்ணுறது, எல்லாம் தலைவிதி. என்ன வாய் ரொம்ப ஆடுது? நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். ரீசன்ட் டேஸாக இதோ ஒன்று கீழே வேலை பார்க்க போய் தான் சார்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். நான் அதுக்கு அப்படி கூப்பிடணும், என்னால் கூப்பிட முடியாது. ஓ திமிரு என்ன, கொஞ்சம் விட்டா ஏறுது. ஏறுந்தான். இங்கேருந்து வெளியில் போ. சாப்பிட்டியா சாப்பிட்லையா? சாப்பிட்டேன். பார்த்தா அப்படி தெரியலையே. என் பிள்ளைய பட்டினி போட்டு கொள்ளாதானே, சாப்பிடு. தேவையில்லட்டா, மூடிட்டிங்க, இந்த வெளியில் போ. என்ன உன் ஒய்ஃபுக்கு ப்ரெக்னன்சியா செட் ஆகலையா? தான் எண்ணெய் வச்சியா? ஏய், நான் ஒன்று கூப்பிடல, இதை நீ எடுத்த முடிவு. சரி, என்னமோ ஒன்று. உனக்கு ஒய்ஃப்க்கு பண்ண வேண்டியதானே? ஏன் அவங்களுக்கு எல்லாம் வராதா என்ன? ஏய், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. என் வீட்டில் கம்பல் பண்ணாங்க. சரி, எனக்கும் பெருசாக இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. ருக்கு கொடுத்த ஐடியா தான் இது. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணேன். அப்போ நீங்கள் அப்படியே சைலண்ட்டா? சரி, என்னமோ ஒன்று. ஆஃப்டர் பர்த், அதான் குழந்தை பெற்றதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? இல்லை, எனக்கு புரியல. என்ன பண்ணணுன்னா கொடுத்துட்டு போயிடு. என்ன இருந்தாலும் என் வயிற்றில் இருக்குது, உன்கிட்ட கொடுக்க எனக்கு. ஏய், என்ன சென்டிமெண்ட்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பேசாமல் இப்படி பண்ணுவோம், குழந்தை நானே வச்சுக்கிறேன், நீ எப்போனா வந்து பார்த்துட்டு போ. ஓ, எல்லாத்தையும் பார்த்து நான் பண்ணுவேனா? இந்த அம்மா ஜஸ்ட்டு சுமந்துட்டு பேசுவாங்களாம். டேங், சுமக்கிறது ஒன்றும் சின்ன விஷயம் கிடையாது. அப்படி டேங் ஒன்றுமே பேசாமல் நான் இதுக்கப்புறம் வீட்டில் இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். 9 months முடிகிற வரைக்கும், இல்லை பேபி பிறகுற வரைக்கும். என்ன ஹோம் கூடயா? ஏய், என்ன ரொம்ப மூடு அட்டைக்கு வசினா? ஆமாம், அப்பா பிச்சுக்கிட்டு லவ்வரே வேணான்னு சொன்னவன் தானே. ஏய், பாஸ்ட்டை பற்றி பேசாத. சரி, நான் எதுவும் பேசல, நான் ரூம் போகிறேன். ஏதாவது டின்னர் செஞ்சுட்டு என்ன வேணா கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் மேலே போயிடுறீங்க. டாங், அவளுக்கு ரொம்ப திமிரு தான். நான் என் விதி அப்படின்ட்டு அவனும் டின்னர் செஞ்சிட்ருக்கான். இப்படியே உங்களுக்குள்ள டேஸ் போகுது. டாங்கும் உங்ககிட்ட பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிருப்பான். இப்போ 9th month இருப்பீங்க நீங்கள். டாங், எனக்கு பயமாக இருக்குது, ஒருவேளை பேபி பிறக்கும்போது நான் செத்துட்டேன்னா? ஏய், உனக்கு வாயில் நல்ல வார்த்தைலாம் வராதா? மயிர் மாதிரி பேசிட்டு டென்ஷன் ஏற்றாதடி, அடிச்சோன்னா திருப்பி கழுத்து. டாங், பயத்தில் தான் கேட்டேன். ஆமாம், நீயும் கூட இருப்பியா? உள்ள வருவேன். ஆனால் அதெல்லாம் இல்லீகல்ல, அது தப்பு தானே? ஏய், நான் வருவேண்டி, ஒன்றும் கிடையாது. டாங், எனக்கு பயமாக இருக்குது, குழந்தை வேணாம். ஏய், பெருக நீ ஏதோ நம்மளோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் நீயும் பண்ணிகிட்ருக்க. சரி விடு, பார்த்துக்கலாம். டாங், பயமாக இருக்கும்ல? உனக்கு தாண்டி, எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கே குழந்தை எல்லாம் தான் போதும். தெரியும், நீ ஒரு செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டாங் மேலே படுத்துட்ருக்கீங்க. இப்படியே டேஸ் போகுது. உங்களுக்கு டெலிவரி டைமும் வந்திருக்கும். ஆஃப்டர் டெலிவரி நீங்கள் மயக்கத்தில் இருப்பீங்க. டாங் அப்படியே உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கான். டாங், வலிக்குது டாங். ஏய், எழுந்தோடனே வலிக்குதுன்னு சொல்லாதடி. ஆமாம், குழந்தை எங்கே போச்சு? இப்போ தாண்டி ஃபுட்பால் விளாட்றேன்னு சொல்லிட்டு வெளில போனான். என்னது, ஃபுட்பாலா? ஏய் மென்டல், பிறந்த குழந்தை எங்கே இருக்கும்? பக்கத்தில் தான் இருக்கு, அதை பார்க்க தொட்டி என்கிட்ட வந்து கேட்டுட்டு. ஆமாம், நீ குழந்தைய தூக்கலையா? தூக்கலை, ரொம்ப குட்டியாக இருக்கும், நான் தூக்கலை. ஓ, அம்மா என் பக்கத்தில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? உன்னை எப்படி கொண்டா நீ மேலே போகணுன்னு பார்த்துட்டு இருந்தேன். என்ன டாங்? ஏய் மூடுண்ண. டாங், உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? நீ குழந்தை எடுத்துகிட்டு இப்போ போயிடுவியா? அப்போ டாங் ஒன்றுமே பேசாமல் சைலண்டாக இருக்கான். சரி விடு, ஃபஸ்ட்டு காலேஜில் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணதும் நான் தான், வேணான்னு சொல்லி ஃபஸ்ட்டு பிரேக்கப் பண்ணதும் நான் தான், திரும்ப நானே ப்ரப்போஸ் பண்ணுறேன். நம்ம 2 பேரும் வேணால் மேரேஜ் பண்ணிக்கலாமா? அப்படியே அவங்க ஒன்றுமே பேசாமல். எனக்கு ஓகே தான். அவங்க அப்பாவுக்கு? அவன் கிடக்குறான், பிடிச்சானா பிடிக்கலண்ணா எனக்கு தானே, நான் பார்த்துக்கிறேன்.
இல்லை, நீ அப்புறம் நாலு பின்ன வந்து உங்கள் அப்பாவுக்கு பிடிக்கலாட்டுக்கு எங்கள் அப்பா தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கு. இதே மட்டும் கல்யாணத்தில் வந்து குஷ்டு பேசினேன். ஆமாம், இல்லைனா நீ நேரத்துக்கு அவளை கல்யாணம் பண்ணிவிட்டு ஜகஜோதியாக இருந்திருப்பல்ல. எப்படியோ நிறுத்திட்டேன் பத்தில்ல. உனக்கு வாய்டி, நான் வழியெல்லாம் மறந்துட்ட போல. ஆமாம், ஆனால் பாரேன். சரி விடு. என்னது என்னத்த விடுறி? இல்லை, நான் என்னென்னமோ நினச்சேன். என்னோட முதல் இரவு எப்படி நடக்கணும்னுட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஊசியில் எல்லாம் முடிஞ்சு இப்போ குழந்தையே பெற்றுட்டேன். அப்பட்டாங்க அப்படி உங்ககிட்ட வந்துட்டு, சரி விடு, செகண்டுக்கு பார்த்துக்கலாம். செகண்டா? அதுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு காமிச்சிட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம். அப்போ நீங்களும் அப்படியே டேங்கோட லிப்ஸை பிடிச்சி கடிச்சு இழுக்கிறீங்க. டேங்க அப்படியே சிரிச்சிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக முத்த கொடுத்துட்ருக்கான். ஓகேடா, இதோட இந்த 2 ஷார்ட்ஸை நான் முடிக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் யாருக்கு FFR 1 ஷாட் போகலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. டாட்டா, பாய் பாய், see you next video.